நீ அகதின்னு யார் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுதான் இந்த ஒரு திரைப்படத்தோட ஆகச்சிறந்த வெற்றியா இருக்க முடியும். கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, பாலியல் வன்முறை இல்ல, பெண்ணை கேவலப்படுத்தல. இது எல்லாமே இந்த திரைப்படத்துல இருந்தது பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கூட. நீ அகதேன்னு யாரு சொன்னா? என் சக மனுஷன் நீ, ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு மனிதன் நீ. உன்னை யார் அகதின்னு சொன்னா? நீ ஒரு வேற நாட்டுல பிறந்து இந்த நாட்டுக்கு பஞ்ச பிழைக்க வந்துட்ட அப்படிங்கிறது யார் சொன்னா? நீங்க வந்து எங்களோட இணைந்து வாழணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளயும் இருக்கு. ஆனா அது தடுக்கிறதுக்கான காரணம் நாங்கள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் சொல்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நாங்க இல்ல காரணம், இது காரணம் வேற, இது அரசியல் வேற. இந்த அரசியலுக்குள்ள நீங்களும் நாங்களும் சிக்கி சின்னாபின்ன ஆகுறோம் அப்படிங்கறத நம்மளுக்கு மறைமுகமாக சொன்ன ஒரு திரைப்படமா இதை நான் பாக்குறேன். தன்னை ஏமாத்திட்டான். அது பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து அழுது அடம் பிடிச்சு வேதனைப்பட்டு பண்ணிக்க போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு நைட்ல அவன் வந்து இன்னொரு பொண்ணோட பேரை வந்து பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி அந்த பொண்ணு இவளுக்குதான் அந்த கால் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு இது எப்படியாவது இது ஆஃப் பண்ணிடலான்னு போகும்போது கரெக்டா அந்த பொண்டாட்டி வேற வருது. அட பாவி அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம தர்மதாஸோடைய மகனா வரக்கூடிய அந்த பையன் கூட போய் அந்த பொண்ணு சேர்ந்துரும். அது ஒரு அழகான ஒரு நட்பா போகிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அமைப்பு. டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, மேக்சிமம் எல்லாருமே பார்த்துட்டீங்க இல்லையா? இப்ப இதுல என்ன புதுசா சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த படத்து மாதிரியே வச்சுக்கோங்களேன், அந்த திரைப்படம் மாதிரியே வச்சுக்கோங்க. நம்ம போய் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நிறைய காட்சிகள் வந்து நம்ம கிடக்குற மாதிரியே இருந்திருக்கும், நிறைய காட்சிகள் நம்ம சொல்ல வந்த மாதிரியே இருந்திருக்கும், நிறைய காட்சிகள் வந்து நம்ம ஏங்குற மாதிரி இருந்திருக்கும், நிறைய காட்சிகள் இதெல்லாம் நடந்துராதான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். அததான் இப்ப நம்ம பேசுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 25 வயது ஒரு இளைஞன், அவன் எது வந்து அவனை தாக்கி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த ஆச்சரியம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் இங்க இருக்கிற எல்லாமே இப்ப என்னுடைய வயது உள்ளவங்க எல்லாருமே சொல்றது, இந்த பூமர் ஆன்டிஸ் பூமர் அங்கிள் எல்லாம் இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ற யாருக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. அடுத்த தலைமுறை எப்படி இருக்குமோ, அடுத்து இனி திரைப்படங்கள் சில திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது எதுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான், ஒரு பயம் இருக்கு, ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எப்படி இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை போயிட்டு போகுது, சோசியல் நெட்வொர்க்ல இருக்கு, எல்லாத்தையும் எல்லாமே பேசுறாங்களே, எங்க போய் நிக்க போகுதுன்னு கேட்கும்போது ஒரு இடத்துல நின்னு இல்ல அடுத்த தலைமுறை சரியாதான் ஓரளவுக்கு போயிட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த இந்த படம், இந்த திரைப்படம் அப்படிதான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு அகதி அப்படிங்கிறவங்கள இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு சில பேரு, அவங்களையெல்லாம் ஏன் திருநங்கைகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையெல்லாம் ஏன் அப்படி பார்க்கணும், அவங்களுடைய வழிகளை ஏன் புரிஞ்சுக்கணும், அவங்க வழிகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க நல்லா பிறந்துட்டோம், எங்களுக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சிருச்சு, சோ நாங்க வந்து இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறத மாறி எப்படி அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றதுக்காக சிலர் எல்லாம் முயற்சி பண்றாங்களோ அது மாதிரி இந்த அகதிகளை காலமாக எல்லா அகதிகளும் எல்லா நாட்டிலிருந்து வந்த அகதிகளையுமே வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியாதாங்கிற ஒரு பரிதவிப்போட ஒரு ஏக்கத்தோட ஒரு போராட்ட குணத்தோட இருக்கிறவங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு அப்படி இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும், அது அவன் தலையெழுத்துன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் அகதிகளை நீ அதிகாரமோ அந்த வசனம் வரும், இது அதிகாரமும் இல்லை, இங்க பணமும் இல்லை, ஆனாலும் நீ இங்க ஜெயிச்சிருக்கிறீன்னா அது ஒரு மனசு அப்படிங்கிறது அந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு வசனம். அதை எழுதியவரும் அந்த இளைஞர் தான். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினது இந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியா எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு இல்ல நடிச்சுக்கிட்டு போறக்கூடிய காலகட்டத்துல லைட்டா எடுத்துக்கணுங்கிறத காதல கூட உள்ள கொண்டு வந்து லைட்டா எடுத்துக்க வச்சுது. தன்னை விட்டு போறான், தன்னை ஏமாத்திட்டான், அது பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து அழுது அடம் பிடிச்சு வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு நைட்ல அவன் வந்து இன்னொரு பொண்ணோட பேரை வந்து பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி அந்த பொண்ணு இவளுக்குதான் அந்த கால் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு இது எப்படியாவது இது ஆஃப் பண்ணிடலான்னு போகும்போது கரெக்டா அந்த பொண்டாட்டி வேற வருது. அட பாவி அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம இவரோட சசிகுமாரோடைய மகனாக வரக்கூடிய தர்மதாஸோடைய மகனாக வரக்கூடிய அந்த பையன் கூட போய் அந்த பொண்ணு சேர்ந்துரும். அது ஒரு அழகான ஒரு நட்பா போகிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அமைப்பு. அது ரொம்ப அழகா இருந்து என்ன சொல்ல வர்றோமோ
அதை சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அந்த இயக்குனரான இளைஞனுக்கு அவ்வளவு பெரிய என்ன சொல்றது ஒரு ரொம்ப அக்கறை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது போலீஸ் பாத்தீங்கன்னா, நம்மளாம் போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது போலீஸே சொல்லும், போலீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும். இந்த காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து, இல்ல யோகி பாபு உள்ள கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கறக்காக வேண்டி தேவையில்லாத ஒரு 3ஆம் தர காமெடிகள் எல்லாம், நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் திணிக்காம மிகச்சரியா அது கொண்டு போனதும் ஒரு பெரிய விஷயம்தான். இங்க இதை விட முக்கியமான விஷயம், கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, பாலியல் வன்முறை இல்ல, பெண்ணை கேவலப்படுத்தல. இது எல்லாமே இந்த திரைப்படத்துல இருந்தது பெரிய ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கூட. இதை தாண்டி பார்க்கும்போது பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 3 பாடல்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. மோகன் ராஜன் அப்படிங்கிறவர் எழுதுனது. ஒரு புதுமுகம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவர் எனக்கு புதுமுகமா தான் இருந்தாரு. ஷான் ரோல்டனோட இசையுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதுல வர பாடல்கள் இருக்கிற வரிகளும் கூட நம்மளுக்கு எதையோ ஒரு கனவுகளை எல்லாம் விதைக்கல, இருக்கிற விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய வரிகளா தான் அதுல இருந்துச்சு. இதெல்லாம் சரி. இது எல்லாத்துக்கும் மேல போலீஸ்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்? மனிதாபிமானமே இல்லாதவங்க, அவங்களுக்கு இவ்வளவு வரைக்கும் தான் பாசம் இருக்கும், அவங்க கிட்ட உண்மை பேசக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஆனா அந்த போலீஸ் கிட்ட பொய்ய சொல்லிட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு போலீஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு காட்சி அமைப்புல கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு இருந்த கோபத்தையும் காட்டி, அந்த போலீஸ் அந்த மனிதனே வந்து கடைசியில வந்து வேற மாதிரி பேசுற மாதிரி, உணர்ந்து பேசுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பும் அதற்கான வசனங்களும் மிக அருமையா இருந்துச்சு. அதுல கடைசியில எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வசனமா இருந்திருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா, திரும்பி அந்த ராம் திலக், அந்த காவலரா நடிச்சிருந்த, அந்த ஒரு எஸ்ஐயா நடிச்சிருந்த அந்த ராம் திலக் வந்து கடைசியில திரும்பி, நீ அகதின்னு யார் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுதான் இந்த ஒரு திரைப்படத்தோட ஆகச்சிறந்த வெற்றியா இருக்க முடியும். நீ அகதின்னு யார் சொன்னா? என் சக மனுஷன் நீ, ரத்தமும் சதையும் நிறைந்த ஒரு மனிதன் நீ, உன்னை யார் அகதின்னு சொன்னா? நீ ஒரு வேற நாட்டுல பிறந்து இந்த நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்துட்ட அப்படிங்கிறது யார் சொன்னா? நீங்க வந்து எங்களோட இணைந்து வாழணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயும் இருக்கு, ஆனா அது தடுக்கிறதுக்கான காரணம் நாங்கள் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனும் சொல்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நாங்க இல்ல காரணம், இது காரணம் வேற, இது அரசியல் வேற, இந்த அரசியலுக்குள்ள நீங்களும் நாங்களும் சிக்கி சின்னாபின்ன ஆகுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு மறைமுகமாக சொன்ன ஒரு திரைப்படமா இதை நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது இங்க பெரிய அரிதாரம் கிடையாது, பெரிய மேக்கப் இல்ல. சிம்ரனே பாருங்க எப்படி காட்டியிருந்தாங்க. நம்மளுக்கான சிம்ரன் வேற இல்லையா, ஒரு வசந்தியாவே அவங்க வாழ்ந்திருந்தாங்க. இதுல சிம்ரனுக்கு பேர நடிக்க தெரியுமா? ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்ட, ஒரு பாடல் எடுத்துட்டோம்னா, எங்களுக்கு கூட அந்த பழக்கம் இருந்திருக்கு. ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஆண்களை ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்ட விரும்பல. எப்படி அப்படின்னா, ஒரு பாடல்ல அவங்க எத்தனை தடவை இடுப்பாசைப்பாங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒத்துக்கிற சுதந்திரத்தை இந்த மேடை எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மேடை எனக்கு கொடுத்துருக்கு. சோ எவ்வளவு தடவை இடுப்பசைக்கிறாங்க, இதெல்லாமே கவுண்ட் பண்ணவங்க எல்லாம் இருக்கதான் செஞ்சோம். அந்த மாதிரிதான் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடிக்க தெரியலை அப்படின்னு இல்ல, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலைங்கிறத இந்த படம் அவங்களுக்கு நிரூபிச்சிருக்கு. அவ்வளவு அருமையா ஒரு வசந்தி கேரக்டர்ல ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஒரு குட்டி பையன், நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும். அந்த சண்டையெல்லாம் பத்தி ஒண்ணு கவலையே படாம இப்படி குடுக்குடு ஓடிட்டு வந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வார்த்தை விட்டுட்டு போகும் அந்த குழந்தை. டக்குன்னு பார்த்தா அந்த சண்டை, அந்த கோவம் எல்லாத்தையும் தாண்டி அமைதியாய் திரும்பி, இவன் ஏன்டா இப்ப இதை வந்து பேசினா அப்படிங்கிற மாதிரியோ, டே பேசாம போடா அப்படின்னு சொல்ற மாதிரியோ தான் நம்ம வீடுகள்ல இருக்கும். ஆனா அந்த வீட்டுல அப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழல்ல வந்து அந்த பையன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணுவான், ஒரு பாட்டு பாடுவான். அந்த டான்ஸ் பத்தி எல்லாம் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு எல்லாத்தோட ஒரு நல்ல டான்ஸ் தெரியாதவங்களுக்கு கூட அந்த ஸ்டெப்பை போடணும்னு ஒரு ஆசை வர அளவுக்கு தான் அது இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு, அதுக்கு முன்னாடி காதலை பத்தி ஒரு பெரிய சீரியஸான ஒரு டிஸ்கஷன் அந்த வீட்டுக்குள்ள நடக்கும். கோவம் இருக்கும், அது தெரிக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பாட்டை பாடி, அதே பாட்டுக்கு வேற மாதிரி டான்ஸ் பண்ணி அந்த வீட்டோட மொத்த சூழலையும் மாத்த முடியும் அப்படின்னா, அது இயல்பா இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயம்தான். அதையும் இயல்பா எடுத்து பண்ணது ஒண்ணு. அப்புறம் ட்ரீம்லேண்டுக்கெல்லாம் போகாம 16 கோடியில எடுத்த படம் 60 கோடிக்கு மேல சம்பாரிச்சு கொடுத்ததா சொல்றாங்க. இதை எடுத்த நிறுவனத்தோட பேரு $1 மில்லியன் ஸ்டுடியோ. அதுக்கு கூட இருந்தது MRP என்டர்டெயின்மெண்ட்.
பேனர்ஸ். இப்படி இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் தனியா அமையும். சில நேரங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி பெயர்கள்லாம் அமையும். அந்த மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெரிய செலவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு குடியிருப்பு பகுதி அப்படி ஒட்டுமொத்தமா எடுத்து ஒரு 50 நாள் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதுல கூட நம்ம வந்து இந்த சினிமாவுக்காக வேண்டி இப்ப நம்ம வீடுகள்ல இல்ல பக்கத்துல ஏதாவது உபயோகப்படுத்துறாங்கன்னா அதுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நம்மளுடைய காம்பவுண்ட் வால்ல ஒரு விளம்பரத்தை எழுதணும் அப்படின்னா அங்க ஒரு கலர் வாஷ் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், பரஸ்பரம் இருக்கும். இந்த படத்துல எங்கேயுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு கிச்சன் காட்டுவாங்க. அந்த கிச்சன் வந்து சாதாரணமா ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு கிச்சன் இருக்கும், ஏதாவது விசேஷம் வந்தா மட்டுமே பூசப்படக்கூடிய ஒரு வீட்டுல எப்படி ஒரு கிச்சன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிச்சன் இருக்கும். அதே மாதிரி துணி வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு வீட்டுல இருப்பாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் லாஜிக்கே இல்லாம இருக்கும். ஏதோ ரொம்ப ஒரு விலை உயர்வான ட்ரெஸ் போடுவாங்க, இல்ல மேக்கப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அரிதாரம் இல்லாத படம் இது. அரிதாரம் பூசப்படாத ஒரு திரைப்படமா இதை எடுத்துக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி வசனங்கள் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி இல்லாம இங்க இருக்கிறியா, இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் வசனம் தேவையா, அதை இவ்வளவு பேசினா போதும், ஏன் ரொம்ப பேசுற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி ஒரு படபடப்பு, ஒரு துடிப்பு, ஒரு சண்டை காட்சி, ஒரு அரைக்குறை நிர்வாணமாக ஒரு பாடல் ஆடல், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியும் படம் வருமானு. உண்மையை சொல்ல போனா இந்த 2025 மே மாசம் வந்த இந்த திரைப்படம் வசூலிலும் சாதித்து மக்கள் மனங்களையும் கொள்ளை கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதுல இப்ப நான் பேசின எல்லாமே நீங்க எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம்தான். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.